ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா லைன் ஆஃப் கோட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட் அப்படின்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன், பிரிண்ட்ன்றது இன்பில்ட் ஃபங்க்ஷன். நம்ம இப்போ பேச போகிறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை பற்றி மட்டும்தான். இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுக்குறோம். இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்கும் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கும் ஃபஸ்ட்டு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இன்பில்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா பைத்தான்குள்ளேயே பை டிஃபால்ட் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும், ஒவ்வொன்றும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும். ஸோ அதான் இன்பில்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக நம்ம எழுதுகிறோம் ப்ரோக்ராம். ஸோ இந்த இடத்துல பிரிண்டிங் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதுகிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்ற 2 சென்டென்ஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக நம்ம எழுதுகிற ஃபங்க்ஷன். இன்பில்ட் ஃபங்க்ஷன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 11 லைன்ஸ் கோடிங் எழுதியிருக்கோம். ஸோ இந்த கோடிங்கை நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அவாய்ட் பண்ணலாம். இவ்வளோ லென்த்தாக எழுதுறதுக்கு பதிலாக நம்ம ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃபைன் பண்ணிடுறோம். டெஃப் பிரிண்டிங் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிடுறோம். டிஎஃப்ன்றது கீவேர்டு. இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கீவேர்டு கொடுத்துட்டு அடுத்து ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோம். அடுத்து ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறோம். கோலன் சிம்பிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த இடத்துல பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ப்ராக்கெட்குள்ளே தான் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா இந்த லைனுக்குள்ளே என்ன நடக்குதோ அது மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு சொந்தமானது. இது வெளியில் நடக்கிறது இதெல்லாம் வந்து சொந்தமானது கிடையாது. ஸோ ஃபங்க்ஷனை இங்கே டிஃபைன் தான் பண்ணியிருக்கோம். டிஃபைன் அப்படின்னா ஃபங்க்ஷனை நம்ம உருவாக்கியிருக்கோம் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு தான் வீடு கட்ட போகிறோம். ஸோ அப்போ இங்கே பிரிண்டிங் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த பிரிண்டிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணுறப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்றத பிரிண்ட் பண்ணுது. 2வது தடவை கால் பண்ணுறப்ப மறுபடியும் ஹலோ வேர்ல்டு, 3வது தடவை கால் பண்ணுறப்ப மறுபடியும் ஹலோ வேர்ல்டு, 4வது தடவை மறுபடியும் ஹலோ வேர்ல்டு அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷனுக்கும் நார்மல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டு அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இதே அவுட்புட்டை நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வர வைக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த இடத்துல போனீங்கன்னா டெஃப் பிரிண்டிங் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸை நம்ம பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்றத ஒரு 4 தடவை வர வைக்கிறோம் அப்படின்னா ரன் பண்ணோம்னா இதுலேயும் ஹலோ வேர்ல்டுன்னு வருது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதான் இதில் உள்ள அட்வான்டேஜஸ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல டெஃப்ன்றது டிஃபைன் ஃபங்க்ஷன் நேமு, ப்ராக்கெட்டில் நம்ம பேராமீட்டர் கொடுக்கணும். இந்த இடத்துல எதுவும் கொடுக்கல, நம்ம வந்து ஜஸ்ட்டு ஜீரோ பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் ஸ்டார், டபுள் ஸ்டார், ட்ரிபிள் ஸ்டார், 4 ஸ்டார்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இது கொடுத்தது மூலமாக ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரையாங்கிளை நம்ம ஒரு தடவை கால் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் வரும், 2 தடவை கால் பண்ணால் 2வது ட்ரையாங்கிள் வரும். இதே ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்துருச்சா அவுட்புட். ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணுறது. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஏரியா கண்டுபிடிக்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ டெஃப் அப்படின்ற கீவேர்டை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் அகேன் டெஃப் கீவேர்டு இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸே கிடையாது. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸ்கொயருக்கு வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ரெக்டாங்கிளுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்து, பிரெத். ஸோ அது ரெண்டையும் ஒரு நேமில் கொடுத்துரும். LEN1 BRED1 கொடுக்குறோம். LENன்னு கொடுக்கலாம். அப்போ பார்த்தா LEN கொடுத்தா கலர் கொஞ்சம் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ ஏன் கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா LENன்ற வேர்டு வந்து இன்பில்ட் பைத்தான் கீவேர்டு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் LEN1ன்னு கொடுத்துட்டேன். பிரெட் 1ன்னு கொடுத்துட்டேன். இதுவும் 1ஆ இருக்கணும், அதுவும் 1ஆ இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி பிரெட்டுக்கு 1 கொடுத்துட்டேன். 1 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி கோலன் வச்சுட்டேன். ஸோ இது வந்து பேராமீட்டர் உள்ள ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தது பேராமீட்டர் இல்லாத ஃபங்க்ஷன், எம்டி 0 பேராமீட்டர்ஸ். இங்கே வந்து 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் உள்ள ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்பையும் பேராமீட்டர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதான் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து நம்ம ஜஸ்ட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே போதும், அதை அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணணும். இந்த இடத்துல கன்ஃபார்மாக நம்ம பேராமீட்டர்ஸ் வேல்யூ கொடுக்கணும். லென்த்து என்ன எவ்வளோ, பிரெத் எவ்வளோ அப்படின்றது கம்மா போட்டு நம்ம கொடுக்கணும். இங்கே அதே மாதிரி என்ன டேட்டா டைப் அப்படின்றதையும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ உள்ளே போனோன்னா ஏரியா 1 அப்படின்ற வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம்,
ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த இருக்க இந்த ஸ்பேஸ் விட்டு இருக்குல்ல, இந்த வேரியபிள்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து வெளியில் உள்ள ஃபங்க்ஷன்ஸையோ வெளியில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸையோ அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஒன்லி வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இது நடந்துகிட்டு இருக்குது. ஏரியா 1 கால்குலேட் பண்ணுறோம், லென்த் 1 இன்ட்டு பிரெத் கால்குலேட் பண்ணிட்டு ஏரியா 1ல் ஸ்டோர் பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். பிரெத் ஏரியா 1ல் ரிட்டர்ன் பண்ணுறோம். அதான் நமக்கு ஆன்சர் ஆகுது. அந்த ரிட்டர்ன் பண்ணதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அந்த இடத்துல. ஸோ வெறுமனையாக ஏரியா ரெக்டாங்கிள் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இதை கொடுத்தோம்னா இதை நம்ம கமெண்ட் பண்ணிடுறோம். கண்ட்ரோல் ஒன் அப்படின்னா கமெண்ட் ஆயிரும். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த அவுட்புட்டும் வராது. ஸோ அந்த அவுட்புட் வர வைக்கிறதுக்காண்டியாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ 200 வருது. மறுபடியும் இது வேறு வேல்யூ 100 200 போட்டோம் அப்படின்னா இப்போ ரன் பண்ணோன்னா நமக்கு 20,000 வருது. ஸோ அப்போ அந்த அவுட்புட் வர வைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ தான் ஒரு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பண்ணுறதுக்கு நம்ம எழுதின ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னா அப்படி எழுதுவீங்க. மறுபடியும் டெஃப் ஏரியா ஸ்கொயருக்கு சைடு மட்டும் கெட் பண்ணுறோம். அதே மாதிரி ஏரியா 1 ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு போட்டோம். ரிட்டர்ன் ஏரியா 1. இப்போ இதில் பிரிண்டில் ஏரியா ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்து ஒரே ஒரு வேல்யூ தான் நம்ம கெட் பண்ணுறோம். அந்த சைடு மட்டும் நம்ம கொடுக்குறோம். அது வந்து நமக்கு ஸ்கொயர் ஆயிரும். ஸோ அதை நம்ம கால் பண்ணுவோம். இதை கமெண்ட் பண்ணிடுவோம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தான் பார்த்துட்டேங்க. ஸோ இதை கமெண்ட் பண்ணிடுறோம். இப்போ இதை கால் பண்ணால் இதுதான் இந்த இடத்த கால் பண்ணுறோம். ஏரியா பிரிண்ட் யூஸ் பண்ணி ஏரியா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 100 கொடுக்குறோம். ஒரே ஒரு வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க பேராமீட்டர்ஸாக. இங்கே 2 பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க, லென்த்து பிரெத்து 2 பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வேல்யூ வச்சு நமக்கு ரிட்டர்ன் வர்றது ஏரியா 1. அந்த ஸ்கொயரோட ஏரியா நமக்கு வெளியில் வரும். இப்போ 100 கொடுத்தோம்னா 100 × 100 அப்படின்னு சொல்லி இந்த சைடுன்னு கொடுத்துருக்கோம்ல, இதுக்கு பதிலாக இந்த இடத்துல 100ன்னு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப அந்த வேல்யூவே நம்ம கொடுத்துறோம். இப்போ வந்து இது வந்து மேப்பு மாதிரி, ப்ளூ பிரிண்ட் மாதிரி, ஒரு வீடு கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இந்த ஃபங்க்ஷன். அந்த ப்ளூ பிரிண்ட்டை வீடாக கட்டுறதுக்கு நம்ம இங்கே 100 அப்படின்ற ஒரு டேட்டா நம்ம கொடுத்தா தான் நமக்கு வீடு கட்ட முடியும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோன்னா 10,000 வருது. இப்போ 10 கொடுத்தேன் அப்படின்னா 100ன்னு வருது. ஸோ இதான் வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள ஃபங்க்ஷன். ஸோ இது வரைக்கும் சின்ன சின்ன ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தோம். கிராஜுவலாக வந்து காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்காது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா ஃபேக்டரியல் ஆஃப் அ நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபேக்டரியல் ஆஃப் அ நம்பர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஃபேக்டரியல் வந்து மேக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அதை நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபேக்டரியல்னால் என்ன அப்படின்னு. 1 ஃபேக்டரியல் அப்படின்னா 1 × 1ன்னு அர்த்தம். 2 ஃபேக்டரியல் அப்படின்னா 1 × 2ன்னு அர்த்தம். 3 ஃபேக்டரியல் அப்படின்னா 1 × 2 × 3ன்னு அர்த்தம். ஸோ 4 ஃபேக்டரியல் அப்படின்னா 1 × 2 × 3 × 4ன்னு அர்த்தம். ஸோ அப்போ கடைசி நம்பர் இந்த எண்டு வரைக்கும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த நம்பரோட எண்டு வரைக்கும் இருக்க எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்குறது தான் ஃபேக்டரியல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை தான் நம்ம இங்கே ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த நம்பரோட ஃபேக்டரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்டர் த நம்பர்ன்றதை கேட்குறோம். ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம எழுதுகிறோம். அதுக்கப்புறம் அந்த வர நம்பர் எல்லாமே ஸ்ட்ரிங்காக வரும். ஸ்ட்ரிங்காக இருக்கிற நம்பர் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்கை ஃபுல்லாக எல்லாத்தையும் இங்கே இருக்கிற ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே இன்டிஜராக மாற்றி num1 அப்படின்ற வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர் பண்ணிட்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஃபேக்டரியல் நம்ம நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா ஃபேக்ட்னு போட்டிருக்கோம்.
ஃபேக்ட் அந்த நம்பரை உள்ளே கெட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்கேயும் வந்து நம்ம ஒன்றில் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணுறோம். இன்னும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகல. இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே போகணுன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இந்த மாதிரி இந்த நேமில் கால் பண்ணி பேராமீட்டர் இருக்கிற இடத்துல ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பேராமீட்டர் என்ன ஆர்கியூமெண்ட் என்னன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம கால் பண்ணுறப்ப ஆர்கியூமெண்ட் சொல்லணும். இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறப்ப பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் உள்ள கீ டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஃபேக்ட் அப்படின்ற நேம், இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட நேமு. உள்ளே வந்து பேராமீட்டர் கொடுக்குறோம். ஒரே ஒரு நம்பர் மட்டும் உள்ளே வாங்குது. ரிசல்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஒரு டெம்பரரி வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுறோம். அந்த நம்பரு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். அப்படி இல்லாட்டி ரிட்டர்ன் ரிசல்ட்டோட வேல்யூ 1 இருக்கா, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த லூப்புக்குள்ளேயே போகும். ஒயில் லூப் கான்செப்ட் படி. சப்போஸ் இந்த நம்பர் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ரிசல்ட் வந்து ஆன்சர் என்ன, ரிசல்ட்டோட வேல்யூ 1 ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த இடத்துல பிரிண்ட் 1ன்னு வரும். ஸோ தான் நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ ரன் பண்ணி பார்த்தா நம்பர் கேட்குது, நான் 0 டைப் பண்ணுறேன், ஆன்சர் 1 வந்துடுது. ஸோ நம்ம இதில் முக்கியமான ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிறோம்னா 0 ஃபேக்டரியில் வந்து 1 வேல்யூ. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் படி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ரெண்டாவது வந்து இப்போ நம்பர் 1 டைப் பண்ணுறேன். 1 டைப் பண்ணுறப்ப நம்பர் வந்து 1 இங்கே வருது. 1 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 அப்படின்னு செக் பண்ணுறோம். 1 வந்து கிரேட்டர் தான் கிடையாது, ஆனால் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகி உள்ளே வருது. ரிசல்ட் ஈக்குவல் டு 1, ரிசல்ட்டோட அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம். 1 × 1 1. ஸோ ரிசல்ட்டில் 1 ஸ்டோர் ஆகிடுது. அந்த நம்பரை நம்ம ஒன்று தான் நம்ம உள்ளே இன்புட்டாக கொடுத்துருக்கோம். 1 - 1 0 ஆயிரும். அப்போ நம்பர் வந்து 0 ஆயிரும். 0 ஆகி அடுத்த தடவை லூப்புக்கு மேலே வர்றப்ப 0 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 பார்க்குறாங்க. இது வந்து ஃபால்ஸு, கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அப்போ ரிட்டர்ன் ரிசல்ட் மறுபடியும் ஆன்சர் வந்து 1ன்ற வேல்யூ நமக்கு வெளியில் வரும். இப்போ ரன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். போன தடவை 0 டைப் பண்ணோம், இந்த தடவை 1 டைப் பண்ணுறோம். ஸோ இதுவும் ஆன்சர் 1 வருது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2 ஃபேக்டரியில் போகிறோம். இது பண்ணி பார்க்க போகிறோம். ஆன்சர் 2 வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் வந்து 2 கொடுக்குறோம். இந்த இடத்துல 2 கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா ரிசல்ட் ஈக்குவல் டு 1 இருக்கா, உள்ள நம்ம 2 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1, இது வந்து ட்ரூ, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ என்ன பண்ணுது, ரிசல்ட் 1 கொடுத்துருக்கோம். 1 × 2, அப்போ 2ன்ற வேல்யூ ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகும். அடுத்து என்ன ஆகும், நம்ஸ் ஈக்குவல் டு நம் -1, அப்போ 2 - 1. ஸோ அப்போ 1 வருது, நம்ம 1 ஆகிடுது. அப்போ இன்னொரு தடவை லூப்பு போகுது. இன்னொரு தடவை லூப்பு போனப்போ அப்போ ரிசல்ட்டில் வந்து ஆல்ரெடி 2 இருக்குது. 2 × 1 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். அப்போ ரிசல்ட்டில் அப்போ 2 தான் ஸ்டோர் ஆகும். அப்போ ரிட்டர்னில் நமக்கு ரிசல்ட் வந்து ஆன்சர் வந்து 2 தான் வரும். செக் பண்ணி பார்த்துருவோம். 2 கொடுத்தா 2. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ 3 கொடுத்தா என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். 3 கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரிசல்ட் இங்கே 3 கொடுக்குறோம் வேல்யூ, இன்புட் என்டர் த நம்பரில் 3 கொடுக்குறோம் அப்படின்னா ரிசல்ட் ஈக்குவல் 1 வருதா, 3 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வர்றப்ப ரிசல்ட்டில் வந்து 1 இருக்குது. 1 × 3 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 3ன்ற வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆகும். அப்புறம் 3 - 1 2 ஆயிடும். 2 ஆகிடும். 2 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 செக் பண்ணுது, அதுவும் ட்ரூ. அப்போ ஆல்ரெடி 3 இருக்குது. 3 × 2 அப்போ 6 ஆயிடும். ரிசல்ட் 6 ஆயிரும். அடுத்து 1 இருக்கிறப்ப அந்த 6 × 1 தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஆன்சர், டோட்டல் ஆன்சர் 6 வரும். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். 3 கொடுத்தா 6 வரும். ஸோ இதே மாதிரி 4 கொடுத்து பார்க்கலாம், 5 கொடுத்து பார்க்கலாம், 6 கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஃபேக்டரியல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணுறோம். ஒயில் லூப்போட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல 3 கொடுத்தா 2 தடவை நமக்கு ரன் ஆகும். ஸோ இதுதான் ஃபேக்டரியலோட கான்செப்ட். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டர் பில்ட் பண்ண போகிறோம். கால்குலேட்டர் என்ன பண்ணணும்னா என்ன ஆப்ரேஷன் பண்ண போகுதுன்னு பாருங்கள். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 4 ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். கால்குலேட்டர் என்னென்ன இன்புட்டை கெட் பண்ணுது, A, B 2 வேல்யூ மட்டும் இன்புட்டாக கெட் பண்ணுது. 2 பேராமீட்டரை இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஆர்கியூமெண்ட்டு 2 கொடுக்கணும். அதான் கரெக்டான டெக்னிக்கல் டைம்.
ஸோ இங்கே 400 100 அப்படின்றத இங்கே வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம், அதை மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ நம்ம உள்ளே போயிட்டு a + b அப்படின்ற வேல்யூவை ஆடுன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம், a - bன்றதை சப்ட்ராக்ஷன் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம், a * bயை மல்டிப்ளிகேஷன் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம், a/b அப்படின்றத டிவிஷன் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே a*b ஓகே பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். அடிஷன்ஸ் பண்ண வேல்யூ, சப்ட்ராக்ஷன் பண்ண வேல்யூ, மல்டிப்ளிகேஷன் பண்ண வேல்யூ, டிவிஷன் பண்ண வேல்யூ, இது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இது ஃபங்க்ஷன் கால். ரிசல்ட்ன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ ரிசல்ட்ன்ற வேரியபிள் என்னவா இருக்குது அப்படின்னா 1 2 3 4 4 வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ வந்து அது ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ லிஸ்ட்டு மாதிரி தான் நமக்கு வருது. இப்போ ரிசல்ட்டை அடித்து பார்ப்போம், அது என்ன அவுட்புட் வருது பார்ப்போம். ரிசல்ட்ன்றது டிபியில் வருது. ஒரு டிபியில் நமக்கு இங்கே ப்ராக்கெட் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுபடி தான் நமக்கு வருது. ஸோ ரிட்டர்ன் வந்து ஒரு டிபியில் நமக்கு வருது. அதோட டைப் செக் பண்ணி பார்ப்போம். டைப் ரிசல்ட் டிபிள். ஓகே, இந்த ப்ராக்கெட்டை நம்ம மாற்றி பார்த்தோம் அப்படின்னா பண்ண முடியாது. ஃபங்க்ஷன்ஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது. டிபிளாக வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அப்போ டிபிளாக இருக்க காரணத்தால் மட்டும்தான் இந்த ஃபார் லூப்பு இந்த ரிசல்ட்டுக்குள்ளே போய் ஐட்ரேஷன் ஆகுது. ஐட்ரேஷன் அப்படின்னா உள்ளே போய் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து டெம்பரரியாக அந்த ஐன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி ஐயை பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 500, அடிஷன் பண்ண வேல்யூ 400 + 100 500, அடுத்து சப்ட்ராக்ஷன் பண்ண வேல்யூ, அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ண வேல்யூ, அடுத்து டிவிஷன் பண்ண வேல்யூ. ஸோ அப்போ 4 வேல்யூமே நமக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து யூஸ் பண்ணி நம்ம சிம்பிள் கால்குலேட்டர் பில்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் ரன் பண்ணுறோம். இப்போ வேறு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல 40 50 கொடுத்து பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ பண்ணால் அதே மாதிரி அடிஷன் பண்ண வேல்யூ 90, சப்ட்ராக்ஷன் பண்ண வேல்யூ -10, மல்டிப்ளிகேஷன் பண்ண வேல்யூ 2000, டிவிஷன் பண்ண வேல்யூ 0.8 அப்படின்னு வருது. அடுத்து நம்ம ஒரு கால்குலேட்டர் இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் இங்கே மொத்தமாக பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே ரன் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த கால்குலேட்டருக்குள்ளே அடிஷன் தனியாக ஒரு ஃபங்க்ஷனாகவும், டிஃப்ரென்ஸ் தனியாக ஒரு ஃபங்க்ஷன், டிஃப்ரென்ஸ் சப்ட்ராக்ஷன் எல்லாம் ஒன்று தான், மல்டிப்ளிகேஷன் தனியாக ஒரு ஃபங்க்ஷனாகவும், டிவிஷன் தனியாக ஒரு ஃபங்க்ஷனாகவும், ரிமைண்டர் தனியாக ஒரு ஃபங்க்ஷனாகவும் டிஃபைன் பண்ணி ஒரு நேமில் சேவ் பண்ணுறோம். என்ன நேமு? calc1 calc1.py அப்படின்ற இதாக சேவ் பண்ணி இங்கே எதுவுமே பண்ணல, ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணது மட்டும்தான் இங்கே வேலை இங்கே பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபைலை ஓப்பன் பண்ணி கால் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் மாடுல் சொல்கிறோம், மாடுலர் ஆப்ரேஷன் சொல்லுவோம். மாடுலர் ஆப்ரேஷன் என்னென்னா கரண்ட் ஃபைலில் எதுவும் பண்ணாமல் இன்னொரு ஃபைலில் அந்த டிஃபைன் பண்ண அந்த கரண்ட் ஃபைலில் டிஃபைன் பண்ண விஷயத்த இன்னொரு ஃபைலில் இம்போர்ட் பண்ணி பண்ணுறது தான் மாடுலர் ஆப்ரேஷன் சொல்கிறது. இந்த மாடுலர் ப்ரோக்ராமிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சிலபஸில் அந்தளவுக்கு இது டீட்டெயிலாக நமக்கு இப்போ இல்லை, ஆனால் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிற வேண்டியது அவசியம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அடிஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிடுறோம். டெஃப் ஆட் a, b 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். ரிட்டர்ன் வந்து a + b பண்ணிடுறோம். அதேமாதிரி டிஃப்ரென்ஸுக்கு a, b மறுபடியும் 2 இன்புட் கெட் பண்ணி a - b ரிட்டர்ன் பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷனுக்கு a, b கெட் பண்ணிட்டு a* b ரிட்டர்ன் பண்ணுறோம். டிவிஷனுக்கு இதே மாதிரி பண்ணுறோம். ரிமைண்டருக்கும் அதே மாதிரி பண்ணுறோம். பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை சேவ் பண்ணிடுறோம். calc1.pyன்னு சேவ் பண்ணிடுறோம். அதை இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் calc1. இதுக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, இந்த calc1ம் calc2ம் ஒரே ஃபோல்டரில் இருக்கும். calc1 தானே நம்ம 2ல் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே ஒரே ஃபோல்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னொரு ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அந்த ஃபோல்டரோட நேமை வச்சு நம்ம கால் பண்ணணும். அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அது ஏதாவது மிஸ்டேக் பண்ணோன்னா நமக்கு தப்பாயிடும். ஸோ அப்போ calc2ல் calc1 இம்போர்ட் பண்ணிடுறோம். இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே தானே இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, ஆடுன்னு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். டாட் ஆப்ரேட்டர் இங்கே டைப் பண்ணிடுறேன். டாட்
டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணி அதே அந்த ஃபங்க்ஷனில் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். இங்கே 2 பேராமீட்டர் தான் நான் அக்செப்ட் பண்ணணும் அடிஷன். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பேராமீட்டர் போட்டோன்னா எரர் வந்துடும். இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா எரர் வந்துடும். டேக்ஸ் 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் 3 ஆர்குமெண்ட். ஸோ அப்போ நம்ம 2 தான் கொடுக்க முடியும். ஸோ 2 ஆர்குமெண்ட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணால் தான் நமக்கு அவுட்புட் வரும். ஒரு சாம்பிளுக்கு அடிஷன் மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஆன்சர் 9 வருது. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ரிமைண்டர் எல்லாமே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ இதான் வந்து மாடுலர் வே ஆஃப் யூஸிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து பெரிய பெரிய ப்ரோக்ராமிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் எக்ஸாம்பிள் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். b² - 4ac டிவைடட் பை 2a. ஸோ அந்த ஆப்ரேஷன் படி நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து என்ன அவுட்புட் வருது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 3 பேராமீட்டர் இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் QDF குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கு 3 வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். பாஸ் பண்ணிட்டு டீன்ற வேரியபிளில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸ்டோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுறப்ப அந்த -b + d டிவைடட் பை 2a -b - d டிவைடட் பை 2a. ஸோ அந்த ஆர்டர் படி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் பண்ணால் நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதான் வந்து நம்ம பண்ணுறோம். இதை ரன் பண்ணி பார்ப்போம். 2 வேல்யூ கிடைக்கிது நமக்கு. எஸ், அப்புறம் டி, 2 வேல்யூயும் கிடைக்கிது. ஸோ இதான் வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸில் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைன் பண்ணிட்டு நம்மளே இங்கே கால் பண்ணி பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னென்ன இது தேவை அப்படின்னா, பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டைம். ஸோ அதுபடி நமக்கு ரிட்டர்ன் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைம் டிவைடட் பை 100. ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா s_i அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணணும். மறக்காமல் வேல்யூஸை பாஸ் பண்ணணும். 3 வேல்யூ நமக்கு தேவை. பிரின்சிபல் 1000 வச்சுக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, டைம் 2. ஓகே, இதை வச்சுட்டு நம்ம இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 80 rupees அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது. பேராமீட்டர் 3 பேராமீட்டர்ஸ் கொடுத்தா இங்கே 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் இது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஆர்குமெண்ட்ஸை பற்றி தான். இப்போ நம்ம பாஸ் பண்ணுறோம்ல இந்த பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற ஆர்குமெண்ட்ஸ் இங்கே எப்படி கொடுக்குறது அப்படின்றத பற்றி டீட்டெயில் பார்ப்போம். இங்கே வந்து பைத்தானில் 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணோம், ஆனால் புரிஞ்சுக்கோங்க, ஈஸி தான். ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே ஏ இங்கே பி கொடுத்தோம் அப்படின்னா அதே ஆர்டரில் நம்ம கொடுக்கணும். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்பையும் நம்ம கொடுக்கணும். மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா எரர் வரும். இப்போ உதாரணத்துக்கு சப்ட்ராக்ட் 10,9 கொடுத்தோம் அப்படின்னா 1 அப்படின்ற ஆன்சர் வருது. a - b அப்படின்ற ஆன்சர் வருது. இந்த ஆர்டரை மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம விருப்பப்படாத ஒரு ஆன்சர் வரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 1 வரும்னு நினைக்கிறோம், ஆனால் 9 - 10 அப்படின்றது -1 வரும். ஸோ அப்போ நம்ம விருப்பப்படாத ஒரு ஆன்சர் வருது. ஸோ அப்போ பொசிஷனல் ஆர்குமெண்ட்டில் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற பேராமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுவோம். இங்கே 2 பேராமீட்டர்ஸ்னால் இங்கே 2
ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு சில டயத்தில் நம்ம என்ன அவசரத்தில் என்ன கொடுப்போம் அப்படின்னா, இப்போ greet அண்டர்ஸ்கோர் மெசேஜ் இங்கே ஒரு பேராமீட்டர் இருக்குது, ஆனால் இங்கே நம்ம ஆர்குமெண்ட்டே கொடுக்கல. அப்போ ஒரு பேராமீட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் இங்கே நம்ம கொடுக்காமல் ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதை ஸ்டாப் பண்ணிடுவோம். கொடுக்காமல் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரர் வரணும். ஆனால் எரர் வரல. ஹலோ அருண் குட் மார்னிங் வருது. என்ன மீனிங் அப்படின்னா, டிஃபால்ட் ஆர்குமெண்ட் என்னென்னா, சப்போஸ் நம்ம இங்கே ஆர்குமெண்ட் கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டு அது ஒரு வேல்யூ வச்சுருக்கோம், அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இந்த இடத்துல நான் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா, ராஜ் அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஹலோ ராஜ் குட் மார்னிங் அப்படின்னு வருது. ஸோ அப்போ வேல்யூ கொடுத்தா ஒரு மாதிரி அவுட்புட் வருது, வேல்யூ கொடுக்காட்டி இன்னொரு மாதிரி அவுட்புட் வருது. ஸோ அதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, ப்ரோக்ராமில் சப்போஸ் ஏதாவது கொடுக்காம மறந்துட்டாங்கன்னா பை டிஃபால்ட் இது நடக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்காண்டி தான். எரர் வர்றதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ பொசிஷன் ஆர்குமெண்ட்னா லொக்கேஷன் மாற்றக்கூடாது. டிஃபால்ட் ஆர்குமெண்ட்லாம் அங்கே நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் கொடுக்க முடியலை அப்படின்னா அதை எரர் வராமல் பண்ணுறதுக்காண்டி நம்ம பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீவேர்டு ஆர்குமெண்ட். கீவேர்டு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் வந்து நமக்கு இந்த ஆர்டர் தெரியல, ஃபஸ்ட்டு நேமு போன தடவை நம்ம ஆர்டரை மாற்றி அடித்தா நமக்கு விரும்பத்தகாத ஒரு அவுட்புட் வரும் அப்படின்றத பார்த்தோம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, greet underscore message 1 இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், நேமையும் மெசேஜையும் மாற்றி அடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மெசேஜ் கொடுக்க போகிறேன். மெசேஜ் ஈக்குவல் டு குட் மார்னிங், நேம்ஸ் ஈக்குவல் டு வரும் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எரர் வரணும், ஆனால் எரர் வராது. ஏன் காரணம், என்ன காரணம் அப்படின்னா, இதை ஸ்டாப் பண்ணிடுவோம். எரர் வரணும். ஏன் எரர் வரலை அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஆர்டர் படி வருது, ஹலோ அருண் குட் மார்னிங் வருது. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வந்து மெசேஜ் கொடுத்துட்டு அடுத்து தான் நேம். இங்கே கீவேர்டு ஆர்குமெண்டோட கான்செப்ட் என்னென்னா, இங்கே பேராமீட்டரோட நேம் கொடுத்துருக்காங்கல்ல, இதே நேமுக்குள்ளே நம்ம இங்கே டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறப்பே நம்ம கொடுத்துடலாம். அப்படி கொடுத்தோம்னா நம்ம எந்த ஆர்டரில் வேணால் நம்ம டைப் பண்ணலாம். இங்கே நேமை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிட்டு அடுத்த மெசேஜ் டைப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறப்ப இந்த கீவேர்டு கொடுக்காம நம்ம கால் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். கீவேர்டு கொடுக்காம குட் மார்னிங் அருண் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ ஆர்டர் மாறி வரும். ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம கொடுத்ததுனால ஹலோ அருண் குட் மார்னிங் கரெக்டாக வந்தது. ஆனால் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் ரெண்டாவது தடவை ஸ்ட்ரைட்டாகவே அந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணதுனால நேம்ன்ற லொக்கேஷனுக்கு குட் மார்னிங் போயிடுது, மெசேஜ்ன்ற லொக்கேஷனுக்கு அருண்றது போயிடுது. ஸோ அப்போ ஹலோ குட் மார்னிங் அருண் அப்படின்னு மாற்றி வருது. ஸோ இதுதான் இதில் உள்ள கீ டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் என்ன புரிஞ்சு, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா எதுவுமே கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா பை டிஃபால்ட் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு போயிடும். கீவேர்டு ஆர்குமெண்ட்னா அந்த நேமை யூஸ் பண்ணி, அந்த பேராமீட்டரோட நேமை யூஸ் பண்ணியே நம்ம அந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அதில் எதாவது மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா, டைரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே ஆர்டரில் வரும். ஆனால் கீவேர்டு கொடுத்தோம்னா எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம கொடுக்கணும். ஸோ அதான் அதில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபைனலாக நம்ம வர முக்கியமான கான்செப்ட் பேர் வேரியபிள்லேருந்து ஆர்குமெண்ட். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும், கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ சம்முன்ற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். சம்முன்ற நேம் வேணாம், சம் ஒன்றுன்னு வச்சுக்குவோம். ஏன்னா சம்முன்ற நேமு பைத்தானுக்குள்ளே இருக்க கீவேர்டு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வேறு ஒரு கலர் வந்தது. இப்போ சம் 1 அப்படின்ற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, எந்த வேல்யூமே கொடுக்கல, மற்ற எல்லா இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். சம்முன்ற இடத்துல எந்த இதுவுமே கொடுக்கலன்னா பை டிஃபால்ட் 0 ரிட்டர்ன் பண்ணும். இங்கே ரிட்டர்ன் கொடுக்கல, பிரிண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஏன் பிரிண்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ தான் நமக்கு வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ரிட்டர்ன் கொடுத்தா வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், ஆனால் இங்கே டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதான் அதில் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டார் போட்டிருக்கோம். ஸ்டார் போட்டால்
எத்தனை வேல்யூ கொடுத்தாலுமே அது எல்லாமே வந்து இந்த எண்ணுன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். இப்போ எண்ணோட டைப்பை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா டைப் ஆஃப் எண், சரி எண் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது, அதனால் நம்ம டைப்பை செக் பண்ண முடியாது. இங்கே வேணால் ஆமாம் செக் பண்ண முடியாது டைப்பை. இப்போ அந்த வேரியபிள் இந்த ஆர்குமெண்ட்ஸோட மெயின் கான்செப்ட் என்னன்னு சொல்கிறேன். எத்தனை வேல்யூ கொடுத்தாலுமே அந்த வேல்யூ வந்து ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் டோட்டல் ரிட்டர்ன் எண்ணு கொடுப்போம். என்ன இங்கே ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ என்னோட டைப்போட கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ டைப் ஆஃப் எண் டியூபிள். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பை டிஃபால்ட் நம்ம கொடுக்குற அந்த ஸ்டார் எண் கொடுக்குற வேல்யூ எல்லாத்தையுமே ஒரு டியூபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டியூபிளில் எத்தனை வேல்யூ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். எம்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே ஆர்குமெண்ட் வந்து எம்டியாக தான் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். 1, 3, 4 3 வேல்யூ கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணும், 3ஐயும் சம் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். 8 அப்படின்ற ரிட்டர்ன் பண்ணும். இப்போ டைப் ஆஃப் என் செக் பண்ணால் டியூபிள் தான் வரும். இப்போ என் வேல்யூ செக் பண்ணால் 1, 3, 4 அதான் வரும். ஸோ இதுதான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டோட அட்வான்டேஜ். எத்தனை ஆர்குமெண்ட்னாலும் கொடுக்கலாம், அது எல்லாமே சிங்கிள் பேராமீட்டரில் டிபியில் நமக்கு சேவ் ஆகும். அதான் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டோட அட்வான்டேஜ். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஓரளவு முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இது ப்ரோக்ராமில் கொஞ்சம் நம்மளை மலைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான் எல்லாமே. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லிஸ்ட்டை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃபைன் லிஸ்ட் ஆவரேஜ். அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் கூட்டி ஆவரேஜ் நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கணும். ஸோ அதான் வந்து ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். லிஸ்ட் ஆவரேஜ்ன்ற ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு லென்த்தை கால்குலேட் பண்ணுறோம் எல்ன்ற வேல்யூவில். அடுத்து சம்மு வந்து 0ன்னு வச்சுக்கிறோம். லிஸ்ட்டுன்ற அந்த லென்த்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்ம எடுத்து சம்முக்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சம்மு 0வாக இருக்குது. இதில் வேல்யூ 1, 3, 4 கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு 1 ஆட் பண்ணும், 0 + 1. அடுத்து 3 ஆட் பண்ணும், 1 + 3 4. அடுத்து 4 ஆட் பண்ணும், 4 + 4 8 அப்படின்னு வரும். ரிட்டர்ன் பண்ணிட்டு 4/3 அப்படின்ற ஆன்சரை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதான் வந்து லிஸ்ட் ஆவரேஜ்ன்ற ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து A = இன்புட் என்டர் இன்டிஜர்ஸ். எல்லா இன்டிஜர்ஸையும் ஏன்ற லிஸ்ட்டில் நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். இது எல்லாமே ஸ்ட்ரிங்காக சேவ் ஆகும். ஸ்ட்ரிங்காக சேவ் ஆகிறத நம்ம என்ன பண்ணுறோம், A.split யூஸ் பண்ணி மறுபடியும் ஏல ஸ்டோர் பண்ணோன்னா அந்த ஸ்ட்ரிங் எல்லாமே லிஸ்ட்டாக மாறிடும். ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணால் லிஸ்ட்டாக மாறிடும். ஸோ அப்புறம் ரேஞ்ச் லென்த் ஆஃப் ஏயோட லென்த் என்ன அப்படின்ற அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம உள்ளே போய் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் அந்த ஸ்ட்ரிங்காக இருக்கிற லிஸ்ட் எலிமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்டிஜராக மாற்றுறோம். ஸோ அதுக்கு தான் இந்த லைன் A(i) = int of A(i) அப்படின்ற இந்த லைனை யூஸ் பண்ணி நம்ம மாற்றுறோம். மாற்றிட்டு ஃபைனலாக அந்த ஏ வேல்யூ இருக்குல்ல, ஏ வேல்யூ எல்லாத்தையும் லிஸ்ட் ஆவரேஜ்ன்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி லிஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் ஏ ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம கொடுத்து அந்த வேல்யூவோட ஆவரேஜ் எல்லாத்தையும் எடுத்து ஆவரேஜ்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதான் நடக்குதுங்க. ஸோ நம்ம கொடுத்து பார்ப்போம், கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் பார்ப்போம்.
இதை நம்ம ஸ்பேஸை வச்சு டிஃப்ரென்ஸ் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் 4 இதோட ஆவரேஜ் வந்து 2.5 அப்படின்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதான் கான்செப்ட். என்ன பண்ணுறோம் மறுபடியும் சொல்கிறேன், லிஸ்ட் ஆவரேஜை என்ன பண்ணுறோம், ஒரு லிஸ்ட்டோட ஆவரேஜை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டை கெட் பண்ணுறோம், எல்எஸ்டி அப்படின்ற லிஸ்ட்டு வந்து கெட் பண்ணுறோம். கெட் பண்ணி லென்த் ஆஃப் லிஸ்ட்டு கால்குலேட் பண்ணி எல்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் சம்மை கால்குலேட் பண்ணுறோம். சம்மை கால்குலேட் பண்ணி சம் டிவைடட் பை த லென்த் அப்படின்ற வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணுறோம். வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறப்ப நமக்கு அவுட்புட் கிடச்சிருது, அதான் ஆவரேஜ் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட். இதில் என்ன அப்படின்னா, நார்மலாக பிரிண்ட் யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தா நமக்கு அவுட்புட்டு ஹலோ வேர்ல்டுன்னு வரும். ஆனால் இந்த இடத்துல பிரிண்ட் மெசேஜ் ஹலோ வேர்ல்டு கொடுத்தாலும் நமக்கு அவுட்புட் ஹலோ வேர்ல்டுன்னு வரணும் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைன் பண்ணி பிரிண்ட் மெசேஜ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோம். ப்ராக்கெட்டில் அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். அதை வந்து பேராமீட்டர் கெட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கெட் பண்ணுறோம். அவுட்புட் என்ன பண்ணோம், பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறோம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு. இப்போ நம்ம பிரிண்ட் மெசேஜ் அப்படின்ற நேமில் ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணால் நார்மலாக எப்படி பிரிண்ட்டுக்கு எப்படி நமக்கு அவுட்புட் வருமோ அதே மாதிரி தான் வரும். பாருங்கள், ஹலோ வேர்ல்டு ஸ்டார்ட் யூசிங். இதுக்கு பதிலாக வேறு நேம் கொடுக்கலாம். பிரிண்ட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு மறுபடியும் பிரிண்ட் கொடுத்து இந்த நேமில் கூட நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணலாம். ஹலோ வேர்ல்டு ஸ்டார்ட் யூசிங் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதான் வந்து பைத்தானில் உள்ள அட்வான்டேஜ். உள்ளே இருக்க இன்பில்ட் ஃபங்க்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பில்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் பேர் பிரிண்ட். யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கவுண்ட் த நம்பர் ஆஃப் வவல்ஸ். நம்ம கொடுக்குற இன்புட்டில் எத்தனை வவல்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணிட்டு போகிறோம். இது காமனாக வர்ற ப்ரோக்ராம், இன்டர்வியூலாம் வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். கவுண்ட் வவல்ஸ்ன்றது ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டோம். இன்புட்டாக ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறோம். உள்ளே என்ன பண்ணுறோன்றது நமக்கு இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு கவுண்ட் = 0ன்றதை இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஃபார் கேரக்டர் இன் str1 அப்படின்றது, கேரக்டர் 1ன்றது டெம்பரரி வேரியபிள் அல்லது கண்ட்ரோல் வேரியபிள்னு சொல்லலாம். என்ன பண்ணுது, ஸ்ட்ரிங்கு நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் என்ன ஸ்ட்ரிங்கு கொடுக்குறோமோ, ஒரு நேம் கொடுக்குறோம், ஹலோ அப்படின்னு நேம் கொடுக்குறோன்னா அதில் இருக்க ஒவ்வொரு லெட்டரையும் எடுத்து கேரக்டரையும் எடுத்து ஸ்ட்ரிங்கு டீப்புள் லிஸ்ட்டு டிக்ஷனரி இது மட்டும்தான் ஃபார் லூப்பில் கொடுக்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், உள்ளே இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்து ஒவ்வொரு ஐட்ரேஷன் படி ஒவ்வொரு தடவையும் சுற்றுறப்பையும் நம்ம வேல்யூ எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் தான் உள்ளே பாஸ் ஆகும். இஃப் கேரக்டர் இன் AEIOU ஸ்மால் லெட்டரில் அல்லது கேபிட்டல் லெட்டரில் இருந்துச்சுன்னா கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். கவுண்ட் += 1. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். += 1னா 0 + 1 அப்படின்றத கவுண்ட் ஆகிரும். அடுத்த இதில் 1 + 1 ஆகும். அடுத்து 2 + 1 ஆகும். அப்படியே கூட்டிகிட்டே போகும். ஸோ ஃபைனலாக கவுண்ட்டை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ எத்தனை இருக்குது அப்படின்றத நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிங் இன்புட் அப்படின்ற வேரியபிளில் இன்புட் கெட் பண்ணுறோம். இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்டர் எனி ஸ்ட்ரிங் அப்படின்ற வேர்ட்ஸ் வருது. ஸோ அந்த வேர்ட்ஸ் டைப் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஹலோ அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா இதில் 2 வவல்ஸ் இருக்குது, இ இருக்குது, ஓ இருக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரிங் இன்புட் அப்படின்ற இந்த இடத்துல இந்த வேல்யூ வந்து பாஸ் ஆகிடும். பாஸ் ஆகிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது. கவுண்ட் ஃபஸ்ட் இனிஷியல் 0வாக இருக்குது. அடுத்து ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து வருது. ஃபஸ்ட்டு ஹச் வருது, ஹச் இல்லை. ஸோ அப்போ அடுத்த ஐட்ரேஷன் போடுது. அடுத்து இ வருது, இ இருக்குது, அப்போ கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து எல் இல்லை, அடுத்த ரவுண்டு போகுது. அடுத்து எல் வருது, அப்பவும் இல்லை, எல்லும் இல்லை. அடுத்து ஓ வருது, அப்போ கவுண்ட் ஆல்ரெடி 1 இருக்குது, இப்போ 2 ஆயிரும். ஸோ ரிட்டர்ன் கவுண்ட் பண்ணுது. முடிஞ்சதுக்கப்புறம் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் கவுண்ட் பண்ணுது. கவுண்ட் பண்ணப்போ நமக்கு அவுட்புட் 2 வருது, தான் வரும். என்ட்ரு ஆகும் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் வவல்ஸ் 2 வருது. ஸோ இதான் வவல்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிறோம், புரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ கவுண்ட் கேரக்டர். இப்போ என்ன பண்ணுறோன்னா, போன தடவை வவல்ஸை மட்டும் நம்ம இருக்கிறத ஃபைண்ட் ஒரே ஒரு
பேராமீட்டர் மட்டும் பாஸ் பண்ணிடணும். இப்போ 2 பேராமீட்டர்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை டைப் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரிங்கில் எந்த கேரக்டரை கவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நம்ம இங்கே டைப் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு நல்லா இதுக்கும் கவுண்ட் ஈக்குவல் 0ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணி ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஐட்ரேட் பண்ணி ஐயில் ஸ்டோர் பண்ணி ஈக்குவல் டு இப்போ கொடுத்த கேரக்டரையும் அந்த ஐயில் ஸ்டோர் வேல்யூவும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணிச்சுன்னா அந்த கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்படி இல்லாட்டி ரிட்டர்ன் கவுண்ட் ஆல்ரெடி இருக்க வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துடும். ஸோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 0 இஃப் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரிங் டசன்ட் எக்ஸிஸ்ட் இந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்துடும். இந்த கேரக்டர் டசன்ட் எக்ஸிஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்னு வந்துடும். இருந்துச்சுன்னா ரிசல்ட்டை நமக்கு பிரிண்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ இதான் நடக்குது. ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிங் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படி கொடுக்குறேன். இதில் வந்து இப்போ எனக்கு என்டர் த கேரக்டர் டு கவுண்ட், எந்த கேரக்டரை கவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா நான் என்ன சொல்கிறேன், எல் சொல்கிறேன். எல் 3 தடவை இருக்குது. அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். எல் எக்ஸிஸ்ட் 3 டைம்ஸ் இந்த ஸ்ட்ரிங் கரெக்டாக அக்யூரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு. ஸோ அதான் வந்து நம்ம கேரக்டர் கவுண்ட் ரொம்ப ஈஸி தான். ஃபங்க்ஷன்ஸை ஒன்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா வர கான்செப்ட்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து டிபியில் பாஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கேரக்டரு, ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு வரைக்கும் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ டிபியில் பாஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். டிபியில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, டிபிள் எலிமெண்ட் cannot be replaced. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிபிளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா tuple can be appended. Two tuples can be added. இதை புரிஞ்சுக்கணும். டியூப்பிளில் நம்ம அப்பெண்ட் பண்ண முடியும், அல்லது 2 டியூப்பிள் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, டியூப்பிள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உள்ள ஒரு அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா convert tuple into list, modify and convert it back to tuple. இதான் tuple நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரே அப்படி. tuple அப்பன் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், அல்லது என்ன பண்ணலாம், tuple வந்து லிஸ்ட்டாக மாற்றி மாடிஃபை பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் அதை வந்து டியூப்பிளாக மாற்றலாம். ஸோ இதான் வந்து டியூப்பில் நம்ம மேனிபுலேட் பண்ணுறதுக்கு ஒரே வழி. டியூப்பில் எலிமெண்ட்ஸை நம்ம மாற்ற முடியாது, ஏன்னா வந்து டியூப்பிள் இஸ் அன் இம்யூட்டபிள் டேட்டா டைப். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்றத கவனிங்க. ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம், ஃபங்க் அப்படின்ற நேம் கொடுக்குறோம், ஏன்ற டியூப்பில் உள்ள கெட் பண்ணுறோம். டியூப்பில் வந்து இந்த இடத்துல லிஸ்ட்டாக மாற்றிடுறாங்க. லிஸ்ட்டாக மாற்றி ஏ ஆஃப் 0 வந்து ஏ ஆஃப் 0 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணி அதை மறுபடியும் ஏ ஆஃப் 0வில் ஸ்டோர் பண்ணுறாங்க. இது லிஸ்ட்டாக மாறதுனால அந்த மாதிரி பண்ண முடியுது. செகண்ட் எலிமெண்ட்டோட 10 ஆட் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க. பிரிண்ட் வேல்யூ இன்சைட் த ஃபங்க்ஷன் இஸ் ஏன்ற இது டைப் பண்ணுறப்ப இந்த 100ன்றது 200 மாறிடும், 200ன்றது 210 மாறிடும். ஸோ பிரிண்ட் டியூபிள் போயிட்டால் இன்சைட் த ஃபங்க்ஷன் அப்படின்ற வேல்யூவை நமக்கு பிரிண்ட் பண்ணும். சரி, ஃபங்க்ஷன் டியூப் அப்படின்ற ஆப்ரேஷன் வந்து இன்சைட் த ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, 200, 210ன்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணும். வெளியில் வர்றப்ப 100, 200ன்ற வேல்யூ நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதான் நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்சைட் த ஃபங்க்ஷன் 200, 210 வருது. அவுட் சைட் பார்த்தீங்கன்னா 100, 200. அந்த டியூபிள் வேல்யூ நம்ம மாற்ற முடியாது அவுட் சைடில். இன்சைட்லாம் மாற்றலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் டியூப்பில் அப்பன் பண்ணலாம், அது அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2 டியூப்பில் நம்ம ஆட் பண்ணலாம். அதே மாதிரி டியூப்பில் பண்ணுறதுக்கு 3வது ஐடியா என்னென்னா டியூப்பில் லிஸ்ட்டாக மாற்றிட்டு கண்டென்ட்டை மாடிஃபை பண்ணி அப்புறம் மறுபடியும் டியூப்பில் மாற்றிடும். அதுதான் ஐடியா. சரி, இப்போ டியூப்பில் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து ஆடா ஈவன் நம்பரா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியூப்பிளில் அப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம், கவுண்ட் ஈவன் ஆட். நம்பர் ஆஃப் டியூப்பிள்ஸில் எத்தனை ஈவன் இருக்குது, எத்தனை ஆட் நம்பர் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ண போகிறோம். கவுண்ட் ஈவன் 0ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம், டிக்ளேர் பண்ணிட்டோம். கவுண்ட் ஆடு 0ன்றதை டிக்ளேர் பண்ணிட்டோம்.
அந்த டீப்பிள்குள்ளே நம்ம உள்ளே வர டீப்பிள்குள்ளே ஒவ்வொரு எலிமெண்ட்டாக போய் டிவைடட் பை 2 செக் பண்ணி இஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா கவுண்ட் ஈவன் ப்ளஸ் பண்ணிடுறோம். அப்படி இல்லாட்டி கவுண்ட் ஆடு ப்ளஸ் பண்ணிடுறோம். ஃபைனலாக ரிட்டன் வரப்போ கவுண்ட் ஈவன் கவுண்ட் ஆட். ரொம்ப சிம்பிள் தான். உள்ளே போகிறோம், ஒவ்வொரு எலிமெண்ட்டாக கெட் பண்ணுறோம், டிவைடட் பை 2 பண்ணி பார்க்குறோம், மாடுலர் ஆஃப் 2 பண்ணி பார்க்குறோம். ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னா ஈவன், 0 வரலை அப்படின்னா ஆடு. ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபைனலாக கவுண்ட் ஈவன் கவுண்ட் ஆட் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் நமக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு டீப்பில் எம்டியாக வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்பன்னு தான் பண்ணுறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். என்டர் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த டீப்பிள். மொத்தம் எத்தனை எலிமெண்ட் நம்ம டீப்பிளுக்குள்ளே கொடுக்க போகிறீங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் என், இந்த டோட்டல் எண் எத்தனை எலிமெண்ட் சொல்லியிருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம வந்து ரேஞ்ச் ஆஃப் என் வரைக்கும் நம்ம லூப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் த நம்பர். ஒவ்வொரு நம்பராக நம்ம கொடுக்க டீப்பிளில் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். இந்த நம்பரையும் நம்ம டீப்பிளாக மாற்றினால 2 டீப்பிளாக நம்ம ஆட் பண்ணலாம். டீப்பிள் 1 எம்டியாக இருக்குது, நம்பர் 1ன்ற டீப்பிள் இருக்க வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி டீப்பிள் 1ல் ஸ்டோர் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து இந்த டீப்பிள் 1 வேல்யூ தான் நம்ம கவுண்ட் ஈவன் ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணி அந்த ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு கவுண்ட் ஸ்டேட்டஸ்ன்ற வேல்யூ கவுண்ட் ஸ்டேட்டஸ்ன்றது ஒரு சார் ரன் பண்ணி பார்த்துருவோம். 5 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். என்டர் த நம்பர் 1 2 கவுண்ட் ஈவன் ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நேம்குள்ளே நம்ம டீப்பிளை பாஸ் பண்ணுற டீப்பிள் ஃபைனல் நமக்கு அவுட்புட் என்ன வருது அப்படின்னா பார்ப்போம். என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லி 2 டைப் பண்ணியிருக்கோம். 3 4 5. ஸோ ஈவன் நம்பர்ஸ் வந்து 2 இருக்குது, 2 and 4. ஆட் நம்பர்ஸ் வந்து 3 இருக்குது, 1 3 5. ஸோ இப்போ கவுண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற வேரியபிளோட டைப் என்னென்னு செக் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் டீப்பிள். ஸோ அதுவும் ஒரு டீப்பிளாக தான் நமக்கு இருக்குது. ஸோ இதை வந்து டீப்பிள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற ஒரு சில பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஃபைனலாக நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். ஸோ பொறுமையாக இருக்குங்க. டிக்ஷனரி அப்படின்ற கான்செப்ட் வரும். டிக்ஷனரியை பற்றி ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கிளாஸில். ஸோ டிக்ஷனரி யூஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்களோட ஸ்டேட்டஸை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ மார்க் இன்க்ரீஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் நேம் நம்ம கொடுத்துட்டோம். அதில் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட டிக்ஷனரி நேம், அடுத்து பெர்சன்டேஜ் அதை நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கை பூஸ்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டு டெலிவர் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் 1ன்ற டேட்டாலாம் என்னென்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். ரோல் நம்பர் 1, நேம் கொடுத்துருக்கோம், நேம்ன்ற கீ கொடுத்துருக்கோம், மார்க்ஸ்ன்ற கீ கொடுத்துருக்கோம், ஸ்டேட்டஸ்ன்ற கீ கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட் 2க்கும் அதே மாதிரி தான். அதில் நேம் கொடுத்துருக்கோம், இதில் ராதா, அதில் மித்ரா அப்படின்னு கொடுத்துருக்கோம். மார்க் இன்க்ரீஸ் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட் 1 அப்படின்ற டிக்ஷனரியை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட் 2 பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கொடுத்துருக்கோம். ஃபைனலாக வந்து ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2வோட டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அப்டேட்டட் டேட்டாவை. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உள்ளே போய் மார்க்ஸையும் ஸ்டேட்டஸையும் நமக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். அப்போ இந்த ஸ்டார்ன்றது இருக்கிற இடத்துல அப்டேட்டுன்னு வரும் நமக்கு அவுட்புட்டு. பெர்சன்டேஜ் வந்து ப்ளஸ் ஈக்குவல் கொடுத்துருக்கோம். அதனால் 80 + 50, 90 + 60 அப்படின்ற மாதிரி நமக்கு அப்டேட் ஆகும். அப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தா நமக்கு அவுட்புட் வந்துருச்சு, 130 வருது. ஸ்டேட்டஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டார் இருக்கிற இடத்துல அப்டேட் வருது. அதே மாதிரி இங்கே 60 + 90 150 ஆயிடுது, அப்டேட்னு வருது. ஸோ இதெல்லாம் டிக்ஷனரி யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன். ஃபைனலாக டிக்ஷனரி யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேர்ட்ஸு அல்லது நம்பர்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இங்கே டெஃப் வழக்கம் போல் ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். நேம் ஃப்ரீக்வன்சிக்கு 1 கொடுத்துட்டோம். இங்கே வந்து லிஸ்ட்டு 1 பாஸ் பண்ணுறோம், டிக்ஷனரி 1 பாஸ் பண்ணுறோம்.
இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ எடுத்து டிக்ஷனரியில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதான் வந்து நம்ம பண்ணுறோம் இங்கே. அதில் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது அடிக்கடி ஒவ்வொரு நம்பரும் ஃப்ரீக்வெண்ட்டாக வர நம்பரை நம்ம டீன்ற டிக்ஷனரியில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், லிஸ்ட்டு பாஸ் பண்ணுறோம். டிக்ஷனரி இங்கே எம்டி கொடுத்துட்டோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு வெளில வர்றப்போ தான் நமக்கு டிக்ஷனரியில் வேல்யூ வரும். அது வரைக்கும் எம்டியாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து ஐன்ற கண்ட்ரோல் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி நம்ம இஃப் ஐ இஸ் நாட் இன் டிக்ட், ஃபஸ்ட்டு வந்து டிக்ட் இல்லை, இனிஷியலாக இருக்காது, எந்த எலிமெண்ட்டுமே இருக்காது டிக்டில். ஸோ டிக்ட் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 1ன்ற நம்பர் கவுண்ட் பண்ணுறோம். அந்த நம்பர் இல்லாட்டி 1ன்ற கவுண்ட் பண்ணுறோம். நம்பர் இருந்துச்சுன்னா 1 ஈக்குவல் டு 1 அப்படின்றது நம்பர். இப்போ 4ன்ற நம்பர் ஃபஸ்ட்டு இருக்காது. ஸோ உள்ளே போய் நம்பர் 1ன்றது டிக்ஷனரியில் ஸ்டோர் ஆகும். அடுத்து ரெண்டாவது தடவை லாஸ்ட்டாக வர்றப்போ அந்த நம்பர் வந்து இருக்கும். ஸோ அப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணும், 1 + 1 2 ஆயிரும். ஸோ அதேமாதிரி 5ன்ற நம்பர் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறப்ப இருக்கும், 1ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். செகண்ட் டைம் போகிறப்போ 2 ஆகும். அடுத்து 3 4 அப்படின்றத நமக்கு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலாக டிக்ஷனரியில் இங்கே இருக்கிற நம்பர்ஸோட கவுண்ட்டு மட்டும் நமக்கு வரும். ஸோ அதை ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி கவுண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா 4ன்ற வேல்யூவை கீயாக வச்சுக்குது. யூனிக் வேல்யூ ஃபுல்லாக கீயாக வச்சுக்குது. அதோட கவுண்ட்டை நமக்கு வேல்யூ வச்சுக்குது. ஸோ இப்போ கீ வேல்யூ பேர் கான்செப்ட் படி நமக்கு ஆப்ரேட் ஆகுது. ஸோ அதான் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு எம்டி டிக்ஷனரி ஸ்டோர் பண்ணுறோம், எம்டி டிக்ஷனரியில் ஃபில் பண்ணுறோம். லிஸ்ட்டோட ஃபஸ்ட் எலிமெண்ட்டு கீ, அதோட அக்கரன்ஸ் வந்து வேல்யூ. ஸோ அப்படின்ற பேசிஸில் நம்ம ஃபில் பண்ணுறோம். லாஸ்ட்டு ப்ரோக்ராம். ஓகே கைஸ், ஃபங்க்ஷனில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.